யாருமா நீ? உன் பேர் என்ன? சீமியா துண்டா உன்ன? சௌமியாடா. சௌமியா அழகறிய நான் படிச்சு பெருசால் ஆயிட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு செட்டில் ஆயிட்டு வந்து நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்ப எனக்கு வயசா இருக்கும்டா. ஓ ஷிட், ஐ மிஸ் திஸ் கேடா. யூ ஏஞ்சல்டா. சௌமியா, ஏன்டா அந்த வயசுல இப்படி இருக்கேடா? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. வண்டியா ஊசியை போட்டியா போயிட்டே இருக்கணும். போயிட்டலாம். ஏன்னா எங்க அம்மா இருக்கான் பாக்குறியா? எங்க அம்மா சுத்த டம்மி. மம்மி கைவிடுங்க. எங்கம்மே உன்னத்தான். மம்மி சீக்கிரம் தேதி குறிச்சிக்கோங்க. வேண்டாம் வேண்டாம், இப்ப வேண்டாம், இப்ப வேண்டாம். அவங்க அப்பங்காரம் வந்துட்டான். மம்மி இங்க வாங்க, தூக்குங்க நீ. மம்மி நான் தைரியமான ஆளுதான், ஆனா அவன் பார்க்க பணமர ஹைட்ல இருக்கிறான். டாக்டர் இங்க வாங்க, கொஞ்சம் உங்கள்ட்ட காதலி ஒன்று பேசணும். இங்க வாங்கலேன். தயவு செஞ்சு ஊசியை மட்டும் போடாங்க டாக்டர், நான் ஒண்ணுக்கு போயிடும். அப்புறம் நீ பேசிட்டே இருந்தாப்புல குத்திடுறீங்க. அப்புறம் நான் கைவிட மாட்டேன். நீ பேசிட்டே இருந்தாப்புல குத்திட்டீங்கன்னா ஸ்கூல்ல இதுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா இது ஏன் கையை வாடகைக்கு எடுத்து ஹோம்ஒர்க் பண்ணது. இதெல்லாம் உருப்பட போது இப்பவே இப்படி பண்ணுது. நான் பண்ண என்ன பண்ண போதும் சிரிப்புக்கு ஒன்றும் குறைச்சி இல்லமா, பார்த்துக்கோ. ஏ உச்சி குடிமே, இந்த அப்படி ஜூஸ் பிடி ஃப்ரிட்ஜில் இருந்து நான் எடுத்துட்டு தண்ணியும் கூடி நானும் குடிக்க. முதல்ல எனக்கு கூடி. நீ கூடி மாட்டினா ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டுவோம். இப்போ நல்லா கூடி. ஆனால் மாட்டும் போது நீ மாட்டி விட்டுருன்னா அவன் மாட்டேன். நீ அதெல்லாம் ஒன்றும் குறைச்சி இல்லை தலையெல்லாம். ஆனால் கடைசியில் நீ மாட்டி விட்டு போயிடுறீ நீ. ஏ ஜப்பான் மூஞ்சி, ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். வலிக்குது அடிக்குது பத்தியா? இது ஜப்பான் மூஞ்சி எப்படி இருக்குது? வலிக்குதா? பொடி ஆளையும் மண்டையும் பாரு, மூஞ்சப்பாரு. ஒரு நடிக்கிற அடி மூஞ்சப்பாரு நடிக்காவே. ஏய் நடிக்காதடி போடி. ஒன்னு நான் ஸ்லோவா தான் அடிக்கேன் போடி. ஏய் ஜப்பான் மூஞ்சி அம்மாட்ட போட்டு விட்டுறாத போய். ஏய் எப்பா இங்க பாருப்பா என்ன அடிக்குது. அட ஜப்பான் மூஞ்சி. இனிமேல் குடிக்க மாட்டதானே சொன்னேன். என் மூஞ்சிலே முடிக்காதப்போ. ஐயோ நான் அதுவே போதையில தாண்டி சொன்னேன். ஏண்டி ஒரு இந்திய குடிமகனை பார்த்து நீ குடிக்காதங்கிற? நீ படுத்துற பாட்டு என் மச்சானுக்கு போன் அடிச்சு இப்போ ஒரு கட்டிங்க போட்டவன் சரியாகும் போல. நீ அவன் கூட சேர்ந்து போய் நீ குடிச்சிட்டு மட்டும் வா, உன்னையனா ஒன்னு கடத்திரும் பாத்துக்கோ. சபா ஆண்டவா, இவ கட்டிட்டு நான் வர்ற பாடு இருக்கே. ஏண்டா உள்ள தள்ளுவானே இல்லையாடா? வச்சு படுத்து கூட பிரச்சனைடா. உன் மண்டையில முடியினை குத்தியே கொண்டுடா. தலையேற்றா மண்டையா. எவனோ நான் வாங்கி வச்சிருந்த பீரை குடிச்சு போட்டானுவோ. பீரை பார்த்தா பீரை காணா, ஆனா பீர் வாட மட்டும் வருது. எனக்கு என்னவோ அந்த திருட்டு பயமெல்லாம் சந்தேகமாவே இருக்குது. திருட்டு மொழி ஜாலி. நாங்கெல்லாம் வாடகை வச்சே கண்டுபிடிப்போம். என்னடா எப்பா ஒரு நல்ல தூக்கத்தொன்னு போட்டாச்சுப்பா. ஹாய் நைனா, எப்படி இருக்க? ஹே சனியா முடிச்சவன. நான் நைனா இப்படி பயப்படுற? உன்னைதான் காட்டுக்கே சிந்தோம். யோ டாக்டர், இப்ப நான் வெளியே வந்தேன். வந்த உடனே வாஷிங் மிஷின்ல போட்டு கழுவு வேண்டாமாடா என்னைய? அதை விட்டுட்டு போட்டு நோண்டி கிடக்குற என்னைய போட்டு. ஊத்த விட்டாண்டாவன். ஏ டாக்டர் கொஞ்சம் தானா வந்த ஸ்பீடுக்கு நான் உள்ள வேறு பண்றாரே. இருந்தாலும் நான் கொழுப்பு ஜாஸ்தியா. எது பண்ணிட்டியா? ஐயோ அசிங்கப்படுத்திட்டாலே. நான் பொண்ணாட்டி முடிப்பேன். எத்தனைடா படிக்கிட்டு வச்சிருக்கீங்க? எப்படி முதல்ல சாப்பிட்றது குறைக்கணும், அப்பதான் நடக்க முடியும் போல. நீ வெளியே மட்டும் வந்துடாத, உன்னை கடிச்சு துணுவிடும். அப்புறம் பண்ணை குட்டி அசிங்கப்படுத்திட்டு என்னைய. இன்னைக்கு சமையல் நான் தான். ஏமா ஏ தாப்பா, நீ சமைக்க எங்கப்பல என்னை அந்த தரையில போட்டு ஊட்டி எடுக்கிற? டே பின்னாடி போட்டு நீ என்னடா கேட்டு எடுக்கிற? டே எங்க போட்டு எங்க தேடுறான் பாரா. நீ மேல போட்டு எங்கெல்லாமோ தேடிட்டுறியடா. அட லூசு பயலே, நீ புத்திசாலிங்கிறது நானும் உனக்கு வந்து பிறந்தான் பாரு. ஐயோ ரொம்ப கஷ்டம் போலையே மாமா. ஃப்ரிட்ஜுக்குள்ள தேடுறத பார்த்தா நீங்கள கப்பாத்தி கண்டுபிடிச்சு. உன்னை கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றது நானே, ஆனா நீ உங்க அப்பன மாதிரியே அப்படி ஆழ்ந்துறது உரிச்சு வச்சிருக்க பாரு. ஆளை பாரு, இந்த உட்காந்துருக்கான் பாரு, உறுப்பிடாதவங்களையே முதல் உறுப்பினர் மாதிரி. ஐயோ இவ்வளோ அழகா பிறந்துட்டியாடா குமாரு. ஐயோ இந்த அழகை நான் எங்க போய் காம்பனா யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எங்கன பார்த்தாலும் அழகா இருக்கிறடே. உனக்கு ஏத்த பொண்ணு இந்த ஊர்ல இல்லடா குமாரி. கண்டிப்பா வெளியூராதான் இருக்கும். இல்ல வெளிநாடாதான் இருக்கும். கண்டிப்பா பாஸ்போர்ட் எடுத்துடுவோம்.